வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. பள்ளி கல்வித்துறையில் சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்குறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. 2013-17 ஆண்டுகளில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு சிறந்த அறிவிப்பு வர இருக்குங்க. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 2013 பேட்ச்களுக்கு புதிய மாற்றப்பட்ட கல்வி தகுதிகள் மற்றும் அவர்களுடைய சீனியாரிட்டிகளை மதிப்பிட்டு அவர்களுக்கு பணி வழங்கலாம் அப்படின்ற ஒரு அரசுடைய உத்தரவை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட போகிறாரு. அது மட்டுமே இல்லை, தமிழகத்தில் பள்ளிகளுடைய தரங்கள் உயர்த்தப்படுகிறது. அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்படுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தரம் உயர்த்தப்படுவதனால அதிக அளவில் காலி பணியிடங்கள் 27,000 ஆசிரியர்கள் தமிழகத்தில் தேவைப்படுகிறார்கள். அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்படுவதால் புதிய வேக்கன்சிஸ்கள் தமிழகத்தில் உருவாக்கப்படும். கவலையே பட வேண்டாம். ஆசிரியர்களுடைய நியமனமும் இந்த ஆண்டு 3 மடங்காக இருக்குங்க. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்குண்டான ஒரு இறுதி கட்டத்துடைய தீர்ப்புக்காக எல்லாருமே அந்த 400 பேருக்கு பணி வழங்கலாமா கொடுக்கலாமா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. 400 பேருக்கு பணி வழங்க புதிய தகவல்கள் எல்லாமே வழங்கிட்டுருக்காங்க. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாணவர்கள் பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு செல்வதை குறைச்சிட்டு அரசு பள்ளிகளுக்கு வரணும். அரசு பள்ளிகளில் அடிப்படையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகிற கல்வி ஆண்டில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பல வசதிகளை செய்து கொடுத்த கல்வித்துறை எல்லாமே திட்டம் வச்சுருக்காங்க. இதனால் ஆசிரியர் பணியிடங்களை அதிக அளவு நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான அனைத்து செய்திகளையுமே உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.